அன்பின் பிதாவே, இந்த காலை வேளைக்கா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்மை நோக்கி பார்த்த முகங்கள் வெட்கப்படுவதில்லை என்று சொல்லியிருக்கிறீர். ஆண்டவரே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். எங்களை பலப்படுத்துங்க, கிருபைகளை தந்து வழி நடத்துங்க. உம்மையே நாங்க சார்ந்து கொள்கிறோம். உம்முடைய கிருபை இந்த நாளுக்கு போதுமானதாய் இருக்கட்டும். இந்த நாளின் வேத தியானத்தை எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க. நீங்க எங்க கூட பேசுங்க. நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமென். ரோமர் 7வது அதிகாரம் 16வது வசனம். இப்படி நான் விரும்பாததை செய்கிறவனாய் இருக்க நியாயப்பிரமாணம் நல்லதென்று ஒத்துக்கொள்கிறேனே. முந்தின வசனத்துல நம்ம பார்த்தோம், நான் செய்யறது எனக்கே சம்மதம் இல்ல, விரும்புகிறத செய்யாம நான் வெறுக்கிறத செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பவுல் தன்னுடைய அனுபவத்தை இங்க சொல்றார். கிறிஸ்துவினுடைய பலனை ஏற்றுக்கொண்டு ரட்சிப்பின் அனுபவத்தை பெற்று ஒரு கிறிஸ்தவனா வாழும்போது பாவத்தை மேற்கொள்றதுக்கு ஆண்டவர் நமக்கு பலன் தர்றாரு. ஆனா இது கிறிஸ்துவுக்கு முன்னாடி உள்ள அவருடைய வாழ்க்கை எப்படி இருந்துச்சுன்னா, விரும்புகிறத செய்யாம வெறுக்கிறத செய்கிறேன் அப்படின்னு சொல்றார். ஆதலால் நான் அல்ல, எனக்குள் வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. எனக்குள்ள பாவம் வாசமாயிருக்கு. அதனால அந்த பாவத்தினால வாசமாயிருக்கிறதுனால என்னால விரும்புகிறத செய்ய முடியல. அது எப்படி எனில், என்னிடத்தில், அதாவது என் மாம்சத்தில் நன்மை வாசமாய் இருக்கவில்லை என்று நான் அறிந்திருக்கிறேன். எனக்குள்ள பாவம் வாசமாயிருக்கு, நன்மையானது எனக்குள்ள வாசமாய் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. நன்மை செய்ய வேண்டும் என்கிற விருப்பம் என்னிடத்தில் இருக்கிறது, நன்மை செய்வதோ என்னிடத்தில் இல்லை. விருப்பம் நன்மையானதை செய்யணும்னு விரும்புகிறேன், ஆனா செய்யறது நன்மை செய்யல, பாவம் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. விருப்பம் இருக்கு, ஆனா என்னால செயல்படுத்த முடியல. ஆதலால் நான் விரும்புகிற நன்மையை செய்யாமல் விரும்பாத தீமையையே செய்கிறேன். நன்மை செய்ய விரும்புகிறேன், ஆனா விருப்பம் இல்லாத தீமையத்தான் செய்கிறேன். அதுக்கு காரணம் அவரே சொல்றாரு, எனக்குள்ள வாசமாய் இருக்கிற பாவம் தான் அதுக்கு காரணம். அந்தபடி நான் விரும்பாததை நான் செய்தால் நான் அல்ல, எனக்குள்ளே வாசமாயிருக்கிற பாவமே அப்படி செய்கிறது. நான் விரும்பி இத செய்யல, எனக்குள்ள இருக்க பாவம் இத செய்ய வைக்குது. ஆனபடியால் நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமை உண்டு என்கிற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். நன்மை செய்ய விரும்புகிற என்னிடத்தில் தீமைன்ற ஒரு பிரமாணத்தை காண்கிறேன். ஒரு பிரமாணம், ஒரு லா என்கிட்ட இருக்கு. என்னன்னா, நான் தீமையை காண்கிறேன், தீமை என்னிடத்துல காணப்படுது. உள்ளான மனுஷனுக்கு ஏற்றபடி தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல் பிரியமாயிருக்கிறேன். எனக்குள்ள இருக்க உள்ளான மனுஷன் எதை விரும்புகிறான் அப்படின்னா, எதுல பிரியமாயிருக்கிறான்னா, தேவனுடைய நியாய பிரமாணத்தின் மேல பிரியமாயிருக்கிறான். நியாய பிரமாணம் எப்படிப்பட்டதுன்னு 12வது வசனத்துல நம்ம பார்த்தோம். அது பரிசுத்தம் உள்ளது, நீதி உள்ளது, நன்மையானது அப்படின்னு பார்த்தோம். அப்படிப்பட்ட நியாய பிரமாணத்தை நான் விரும்புகிறேன், அதை கை கொள்ளணும்னு நான் விரும்புகிறேன். அதான் உள்ளான மனுஷன்ல காணப்படுகிற வாஞ்சை. இந்த உள்ளான மனுஷனை குறிச்சு எபேசியர் 3:16 சொல்லப்பட்டிருக்கு. உள்ளான மனுஷன்ல நான் வல்லமையா பலப்படணும் அப்படின்னு பவுல் ஜெபம் பண்றாரு. பரிசுத்த ஆவியானவரால நம்ம உள்ளான மனுஷன்ல பலப்படும் போது இந்த பாவ சோதனைகளை நம்ம ஈஸியா மேற்கொள்ள முடியும். அவர் நம்மளை பலப்படுத்தி அந்த கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிய, அந்த வசனத்தின்படி வாழ
கர்த்தர் நமக்கு பலன் தருவாங்க. 2 கொரிந்தியர் 4:16 ஒவ்வொரு நாளும் நான் உள்ளான மனுஷன்ல பலப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்பட்டிருக்கு. உள்ளான மனுஷன்ல 2 கொரிந்தியர் 4:16 அந்த உள்ளான மனுஷன்ல நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும். புறம்பான மனுஷன் அழிந்து உள்ளான மனுஷன்ல நாளுக்கு நாள் புதிதாக்கப்படணும் அப்படின்னு சொல்லிட்டு அங்க பவுல் சொல்றத பாக்குறோம். அப்ப இங்க உள்ளான மனுஷன்ல நியாயப்பிரமாணத்தை கை கொள்ளணும், நன்மையானதை செய்யணும் அப்படின்ற விருப்பம் எனக்குள்ள இருக்கு. ஆகிலும் என் மனதின் பிரமாணத்துக்கு விரோதமாக, மனது விரும்புகிறது கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கணும்ன்றத, நன்மை செய்யணும்னு விரும்புகிறேன். அதற்கு விரோதமாய் போராடுகிற வேறொரு பிரமாணத்தை என் அவயவங்களில் இருக்க காண்கிறேன். அப்ப எனக்குள்ள ஒரு போராட்டம் காணப்படுது. மனது நன்மையை செய்யணும் விரும்புது, ஆனா வேறொரு பிரமாணம் என்னிடத்துல காணப்படுகிறது. அது என் அவயவங்களில் உண்டாயிருக்கிற பாவ பிரமாணத்திற்கு என்னை சிறையாக்கி கொள்கிறது. இரண்டாவது காரியம் மனது நன்மையானதை செய்யணும்னு விரும்புது, ஆனா எனக்குள்ள பாவ பிரமாணம் இருக்கிறதுனால அதற்கு நான் சிறையாகிறேன், அடிமைப்பட்டுறேன். பாவத்துக்கு இடம் கொடுத்து பாவம் என்னை மேற்கொண்டு நான் அந்த பாவத்திற்கு அடிமையாகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தனக்குள்ள ஏற்படுகிற போராட்டத்தை குறிச்சு பவுல் இங்க சொல்றாரு. நிர்பந்தமான மனுஷன் நான், ஒரு அவலமான நிலையில நான் இருக்கேன், எனக்கு ஒரு உதவி தேவைப்படுது. நான் என்னால பரிசுத்தமா வாழ முடியல, நன்மையானதை செய்ய முடியல அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நிர்பந்தமான மனுஷன் நான். இந்த மரண சரீரத்தினின்று யார் என்னை விடுதலையாக்குவார்? தனக்கு உதவி தேவைப்படுது அப்படின்றத பவுல் உணர்ந்து, என்னை இதுல இருந்து விடுதலையாக்குறது யாரு? நான் விரும்புகிற நன்மையை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாவ பிரமாணத்துல இருந்து நான் விடுதலை பெறணும், என்னை யார் விடுவிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேள்வி கேட்கிறார். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். இப்ப தேவனை ஸ்தோத்தரிக்கிறாரு, நன்றி சொல்றாரு. இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன், நன்றி சொல்றேன். இப்ப அவர் அதுக்குரிய பதில சொல்றாரு. என்னை விடுதலையாக்குகிறது யாரு அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவின் மூலமா நம்ம விடுதலை பெற்றுக்கொள்றோம். அந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து இயேசு கிறிஸ்து மாத்திரம்தான் நம்மளை விடுதலை செய்ய முடியும். அதனால தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. ஆதலால் நானே என் மனதினாலே தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் மாம்சத்தினாலேயோ பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன். 2 என்கிட்ட காணப்படுது, 2 போராடுது. என் மனசுனால நான் நியாய பிரமாணத்துக்கு ஊழியம் செய்கிறேன், ஆனா மாம்சத்துக்கு இடம் கொடுக்கும் போது அது பாவ பிரமாணத்துக்கு நான் ஊழியம் செய்கிறவனா இருக்கிறேன். கலாத்தியர் 5வது அதிகாரத்துல சொல்லப்பட்டிருக்கு, மாம்சமும் ஆவியும் ஒன்றுக்கொன்று விரோதமாக செயல்படுகிறது அப்படின்னு சொல்லிட்டு. கலாத்தியர் 5வது அதிகாரம் 17வது வசனம், மாம்சம் ஆவிக்கு விரோதமாகவும் ஆவி மாம்சத்துக்கு விரோதமாகவும் இச்சிக்கிறது. நீங்கள் செய்ய வேண்டும் என்கிறதை செய்யாதபடிக்கு இவைகள் ஒன்றுக்கொன்று விரோதமாயிருக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த மாம்சத்தின் கிரியைகளை பரிசுத்த ஆவியானுடைய பலத்தை கொண்டு நம்ம மேற்கொள்ளணும். மாம்ச இச்சைகளுக்கு நம்ம இடம் கொடுக்க கூடாது. அப்படியா பாவத்தை மேற்கொள்றதுக்கு பரிசுத்த ஆவியானவர்
நமக்கு உதவி செய்யணும். அப்ப இந்த நாள்ல நம்ம என்னெல்லாம் கற்றுக்கொண்டோம் அப்படின்னா, பவுல் தன்னுடைய அனுபவத்துல இருந்து சொல்றாரு. தன்னுடைய வாழ்க்கையில கிறிஸ்துவுக்கு முன்னாடி எப்படி இருந்தாரு அப்படின்றத இங்க சொல்றாரு. நன்மை செய்யணும்னு விரும்புறேன், ஆனா நன்மை செய்ய முடியல, தீமை தான் செய்கிறேன். அதுக்கு காரணம் எனக்குள்ள வாசமா இருக்கிற பாவம் தான் காரணம் அப்படின்னு சொல்றாரு. உள்ளான மனுஷன்ல நான் கர்த்தருடைய வார்த்தைக்கு மேல பிரியமா இருக்கிறேன். எனக்குள்ள ஒரு போராட்டம் இருக்குது. என் மனசு தேவனுக்கு பிரியமானது செய்யணும்னு விரும்புது. ஆனா எனக்குள்ள இன்னொரு பிரமாணம் இருக்கு, பாவ பிரமாணம். அதற்கு நான் சிறையாகி போயிறேன். ஒரு அவலமான நிலையில இருக்கிறேன். எனக்கு யாராச்சும் உதவி செய்யணும். இந்த மரண சரீரத்துல இருந்து யாராச்சும் என்னை விடுதலை ஆக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கிறத பார்க்கிறோம். அப்ப கடைசியில அவர் இயேசு கிறிஸ்துவின் தான். இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கும் போது அவர் நமக்காக சிலுவையில் பெற்று தந்த அந்த ரட்சிப்பை நம்ம விசுவாசிக்கும் போது நம்மளுடைய பாவத்துக்கான தண்டனைய அவர் ஏற்றுக்கொண்டு நமக்கு பாவத்துல இருந்து விடுதலை தருகிறார் அப்படின்றத உணர்ந்தவரா இயேசு கிறிஸ்துவின் மூலமா தேவனுக்கு நன்றி சொல்றாரு. நான் 2 போராட்டம் இருக்கு. என் மனதுல தேவனுடைய நியாய பிரமாணத்துக்கும் என் மாம்சத்துல பாவ பிரமாணத்துக்கும் ஊழியம் செய்கிறேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப இந்த பாவத்தை மேற்கொள்ளணும்னா பரிசுத்த ஆவியானுடைய ஆளுகைக்கு நம்ம ஒப்பு கொடுக்கணும். அப்ப மாம்ச சிந்தனைகளை நம்ம மேற்கொள்ள முடியும், மாம்ச போராட்டங்களை மேற்கொள்ள முடியும் அப்படின்றத இந்த நாள்ல நம்ம தியானிச்சோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ண போறோம். அன்பின் பிதாவே, இந்த நாள்ல நாங்க கற்றுக்கொண்ட அந்த வேத பகுதிக்காய் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய சுய பலத்தினால நாங்க பரிசுத்தமா வாழ முடியாது. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, எங்க ஒவ்வொருவரையும் ஆட்கொண்டு ஆண்டவரே எல்லாவற்றிலும் பாவத்தை மேற்கொள்ள எங்களுக்கு பலனும் கிருபையும் தந்து வழி நடத்துங்க. ஆண்டவரே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம், ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, ஆவிக்குரிய வாழ்க்கையில அப்பா நாங்க ஜெயம் பெற்றவர்களாய் ஆண்டவரே உமக்கு பிரியமானதை செய்ய ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு கிருபை தாங்க. உள்ளான மனுஷன்ல வல்லமையா பலப்பட்டு உமக்கு சாட்சியாய் நிலை நிற்க உதவி செய்ய. ஒவ்வொரு நாளும் நாங்க புதிதாக்கப்படணும், புது பலத்தால் நிரப்பப்படணும். உண்மையே சார்ந்து வாழ எங்களுக்கு கிருபை தாரும். எங்க ஒவ்வொருவரையும் தொட்டு ஆசீர்வதிங்க. இந்த நாள்ல சுவிசேஷ பணியை செய்கிற ஒவ்வொருவரையும் உடைய கரத்துல கொடுக்கிறோம். ஆண்டவரே, அவங்களோட செய்கிற ஊழியத்தின் மூலம் அநேகர் உம்மை கண்டுகொள்ள கிருபை தாரும். நாங்களும் மற்றவர்களுக்கு உம்முடைய அன்பை சொல்ல கிருபை தந்து வழி நடத்துங்க. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம். நேசிக்கிற இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் கேட்கிறோம் பிதாவே, ஆமே. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமே. காட் பிளஸ் யூ.